ரொமான்டிக்கலா குடுக்குற அந்த அந்த இதெல்லாம் மைண்டுக்குள்ள அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. சோ ஷி ஹாஸ் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் சம்வேர் எல்ஸ். அதத்தான் அவங்க அதுல பண்ணாங்க. அண்ட் அவரு சொன்னது எல்லார் எதிர்க்கும் தானே அந்த ரொமான்டிக்ன்னு சொன்னாரு. அப்ப எல்லார் எதிர்க்கும் பவித்ரா வந்து பேசுறதுல தப்பில்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அண்ட் வாட் எவர் மஞ்சரி செட் இன் திஸ் வீடியோ தட் இஸ் த ரைட் திங். அப்படிதான் எல்லாருமே யோசிக்கணும். எனக்கு இப்ப புடிக்கல. இப்ப இதுலருந்து நீ ஸ்டாப் பண்ணு அப்டின்னா, அவங்க அதர் பெர்சன் ஹேவ் டூ ஸ்டாப். அதுதான் வந்து அதுல அவங்க அந்த இதுக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. எனக்கு எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் இதுக்கு மேல இத பத்தி நான் பேச விரும்பல. எனக்கு நீ இந்த டிஸ்கம்ஃபர்ட் என்ன ஆக்காதன்னு இந்த நேரத்துல நான் சொல்றேன்னா, அத வந்து இன்னொருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். என் பவுண்டரிக்குள்ள நீ வராதன்றது தான் அதுக்கு அர்த்தம். அது நோ மேட்டர் வாட் நான் காலையில நான் உன்கிட்ட நல்லா பேசுறேன், ஈவினிங் நல்லா பேசுறேன் அப்டின்றதுக்காக யூ கேனாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மீ. அது எப்பவுமே வந்து இந்த சைட்ல இருக்கிறவங்கள ப்ளேம் எப்பவுமே பண்ணாதீங்க. த அதர் பெர்சன் ஹூ இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஹி ஹேஸ் டு ஸ்டாப்னா ஹி ஹேஸ் டு ஸ்டாப். தயவு செய்து அது அது புரிஞ்சுக்கோங்க. தப்புன்னு நான் யாரும் அதுதான் சொல்லலைங்க. சொல்லணும்னு நினைச்சேன். தப்புன்னு அவன் ஸ்டாப் பண்ணதுதான் தப்புன்னு யாரும் சொல்லல. இல் தப்பு இல்லன்னு. இல்ல ஆனா எல்லார் எதிர்க்கையும் ஏன் சொன்னாங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. எல்லார் எதிர்க்கையும் சொல்றது தான் கரெக்ட்ன்னு நான் சொல்வேன். ஏன்னா எல்லார் எதிர்க்கையும் தான் அந்த ஸ்வீட் குடுத்தத அவர் தப்பா சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொமான்டிக்கலா குடுத்தாங்கன்னு இத சொல்றாரு. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைமோ, இருங்க, செகண்ட் இருங்க நான் டைமோ முடிச்சிடுறேன். தீனா, நான் நான் வாட் முடிச்சிடுறேன். நீங்க பேசினப்ப நான் அத இன்டரப்டே பண்ணல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்ப ராணவ் வந்து பவித்ரா போய் இந்த மாரி ஒரு ஹராஸ்மென்ட்னே வச்சுங்களேன். கைண்ட் ஆஃப் ஹராஸ்மென்ட்டே வச்சுக்கிறானுங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா பண்றாருன்னா, ஷி ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு ஷவுட் அட் ஹிம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிஒன். பட் ஆனா இது வந்து அவர் ரிப்பீட்டடா நெறைய டைம் பண்ணியிருக்காரு. வேர் ஷி ஆல்சோ செட் இஃப் இட்ஸ் ஃபார் ஃபன் அண்ட் கன்டென்ட் ஐ அம் ஓகே வித் இட்ன்றத பவித்ராவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் முத்துக்குமரன் சரியான ஒரு பாயிண்ட் கேட்டாரு. என்னன்னா, இந்த இந்த லெவல் சொல்றாங்கல்ல, இந்த லெவல் எங்கன்றத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இன்னைக்கு அவர் ரொமான்டிக்ன்னு சொன்னா ஒரு ஸ்வீட் குடுத்தது அதுதான் ரொமான்டிக்ன்னு சொன்னார்ல. அதுதாங்க. அந்த இதுல அந்த அவர் இத ஹிக்கப்ஸ் சொல்லிட்டு சரி, சரி. அவரு இருங்க ப்ரோ இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பவித்ரா இத ஓகே சொல்லுவாங்கல்ல, அது எந்த இடம் சொல்லுங்க இது அவங்க பார்க்கலாம். ஓகே ராணுவ இது ஓகே பேசும்போது. சொல்லிருப்பாங்க. எப்ப நான் இருங்க, சொல்றேன். எனக்கு தெரியும். எப்பன்னு சொல்லி எனக்கு அவங்கள கேட்கறேன். இருங்க. அவங்கள கேட்கறேன். நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து நீங்க என்ன வச்சு ஃபன் ம். பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது அது வந்து ம். உங்களுக்கு எனக்கு வந்து அது ஓகேவா இருக்கு. நீங்க ஓகே அது ஃபன் ஆ. பண்ற வரைக்கும் எனக்கு அது ஓகே எந்த அப்படின்னு தான் இடம்? சொல்லுவாங்க. அது எந்த இடம்? அது எந்த இடம்? அன்னைக்கு எந்த வந்து அன்ஷிதா ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. அன்ஷிதா வந்து ராணுவ இப்படி பண்றது வந்து எனக்கு ஓகேவா படல அப்படின்னு சொல்லும்போது, ராணுவ உள்ள அது இருந்து அதுக்கு லிட்டரலா முன்னாடி லவ் ஆங்கிள் எடுத்துட்டு போவாரு. ம். சரியா? நீங்க சொல்ற உங்க அதே லவ் ஆங்கிள் ரொமான்டிக். எடுத்துட்டு போற அப்பதாங்க ஆமாமா. அப்பதான். என்னைக்கு எந்த வீக்குங்க? எந்த வீக் சினிஸ்கோப்? இது அந்த மஞ்சரி அது கேப்டன்ஷிப் வீக்லங்க இது. மஞ்சரி ஆ கேப்டன்ஷிப் வீக். மஞ்சுரி மஞ்சரி கேப்டன்ஷிப். கேப்டன்ஷிப் வீக்ல அதே வீக்லயே அந்த சேர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல பவித்ரா சொல்லுவாங்க, இவர் பாட்டு பாடுவாரு, எந்திரிச்சு நின்னு டான்ஸ் ஆடலாம் சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லுவாப்ல. அப்ப பவித்ரா தெளிவா சொல்லியிருப்பாங்க, இதோட ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு இது பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அது ஃபன்னுன்னு சொன்னீங்க. வெயிட். ஃபன்னுன்னு சொன்னீங்க. எனக்கு இது ஃபன்னா தெரியல. எனக்கு வேண்டான்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதாங்க சொல்றேன். இது இது வந்து நான் தப்புன்னு ஒரே நிமிஷம் தீனதயாளன். ஒரே நிமிஷம் தீனதயாளன். நான் அக்ரி பண்றேன் டாம். அது தப்புன்னு சொன்னாங்க. இன்னிய கான்வர்சேஷன் தான் இப்போ நம்ம பேசுறோம். இன்னைக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு இந்த இடம் குடுத்துருக்கேன். ஆனா நீ அது ஓவர் டூ பண்ற. அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க கிளியரா சொல்றாங்க. நான் இதுல ரேணுவோட பாயிண்ட்டும் அக்ரி பண்றேன். அவங்க எல்லாருக்கு முன்னாடி சொன்னது கரெக்ட். சொல்லணும், அதுவும் கரெக்ட். பட் ஸ்டார்டிங் ஆஃப் த கான்வர்சேஷன் ஒருத்தன் சீரியஸாவே இல்ல, அது ரியலைஸே பண்ணல. அந்த டைம்ல நான் சீரியஸா பேசுறேன், அவன் சீரியஸாவே இல்ல. அவன் சீரியஸா இல்லாதப்போ நீங்க ஒருத்தங்க வந்து பேசும்போது சரி ஃபன்னுக்கு தான் பண்றாங்க போல, டாஸ்க் போல, யாரும் மைக்கு போடல, அதுக்கு ஏதோ டாஸ்கா கொடுத்துருப்பாங்கன்னு அதை தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு அந்த டைம்ல. இல்ல அவன் சீரியஸா இல்லன்ற தவிர சுத்தி யாருமே சீரியஸா இல்ல. ஏன் எல்லாருமே அவங்க என்ன ஏதோ டாஸ்க் போல அப்படின்னு எல்லாரோட மைண்ட் இல்ல செட்டும் அது அது அப்படிதான் ஒரு இருக்கு. சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறமா வந்து எஸ், பக்கத்துல இருக்கிற புரியுது ரேணு. சௌந்தர்யாக்கே புரியுது அது சீரியஸ்னஸ் அப்படின்ட்டு. அப்ப கூட ராணுவுக்கு புரியல. அவர் இல்ல கோச்சுக்கிட்டு போறாரு. நீங்க அதுதான் இல்ல சொல்றேன். நீங்க நான் அவர் தான் சொல்றேன். புரிஞ்சுக்கணும்னு எப்படி நீங்க நினைப்பீங்க? ஆ. அவருக்கு இல்ல எல்லாமே லேட்டா தான் அவருக்கு புரியும். இல்ல அவருக்கு ஏன் புரியும் பிலிவின் போது ஒரு இல்ல செகண்ட். ரேணு, அவருக்கு புரியும் போது அவருக்கு புரியும் போது அப்போ அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க. நான் சீரியஸா தான் பேசுறேன், உனக்கு புரியலையா, நீ என்ன ஆட்டிடியூட் அந்த காட்டுற இடத்துல அவர் அப்படின்னு. கோவப்பட்டுட்டு போறாரு பிலிவின். அவருக்கு புரியும் போது கூட அது எக்ஸாக்ட், அது தப்பு, தப்புன்றேன். அது அதுதான் தப்பு, நான் அது நானும் சொல்றேன். அப்போ ஒத்துக்கிறேன். அந்த இடத்துல இருங்க ராணுவ அவங்க பண்ணது கோவப்பட ரைட்டுன்னு வரைக்கும் யாருமே வந்து அவர் சினி புரிஞ்சிக்கவே இல்லைன்றதுதான் நான் இங்க சொல்ல வரேன். இல்லைங்க. அது நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். 2 பேர் சைடும் நான் தப்புன்னு சொல்றேன். நீங்க பவித்ரா கிட்ட தப்பே இல்லைன்னு அதேதான். சொல்றீங்க. அதை நான் அக்ரி பண்ண மாட்டேன். இந்த ஸ்டார்டிங் பண்ணா அவர் ரியலைஸ் பண்ணாத ஒரு ஆள் கிட்ட நீங்க அவ்வளவு சவுண்டா பேசியிருக்க தேவையில்லைன்றது மட்டும்தான் நான் பவித்ராவை சரி தப்புன்னு பிலிவின். சொல்றேன். சரி இல்ல ரியலைஸ் பண்ணாதவரு நமக்கு தெரியுது. ஆனா ம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது இரிட்டேட் ஆயிருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும்.
அப்ப அவங்க வந்து இம்மீடியட்டா ரியாக்ட் பண்றது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல இல்லைங்க போறீங்க? அந்த இடத்துல இமிடியேட்டா ரியாக்ட் பண்ண இடமே இல்லப்பா. விட்டுட்டாங்க அவங்க. டாம் அவங்க இமிடியேட்டா ரியாக்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னா, அவங்க சாக்லேட்ட வச்சு அவர் சொன்னார்ல, அது இமிடியேட்டான இடம். அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க அந்த டைம்ல தான் அவங்க வந்து பேசுறாங்க. அத நீங்க இமிடியேட்ன்னு சொல்லாதீங்க. அதுதான் ஒரு இஷ்யூ ஆகுதுண்ணா. அந்த இஷ்யூலாம் முடிஞ்சிருச்சு. சரியா? உக்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மஞ்சுரி ஏஞ்சி போறாங்க. திருப்பி எதர்ச்சியா வராங்க. ஏதோ மூக்க வச்சு கிண்டல் பண்றா போல. அப்பதான் ட்ரிகர் எலிமெண்ட் ஸ்டார்ட்டே ஆகுது. இது சாக்லேட்னு சொன்னாலும் கரெக்டா சினாரியோ அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. மூக்க வச்சு ஏதோ கிண்டல் பண்ணும்போது. இல்ல எனக்கு இதுல என்ன இங்க தோணுதுன்னா இதுல வந்து நான் பவித்ரா மேல தப்புன்றது பெரிய தப்பு கிடையாதுங்க. பட் என்னன்னா எனக்கு யாராவது அந்த வீடியோ இருந்தா அனுப்புங்களேன். எனக்கு அந்த வீடியோ யாராவது இருந்தா கொஞ்சம் பார்த்து அனுப்புங்களேன். டிஎம் பண்ணுங்க, இல்ல மேல பின் பண்ணி விடுங்களேன். ஓகே. இதுல என்ன தப்புன்னா எதை தப்புன்னு சொல்றேன்னா she has all the rights to shout at him but not in front of people for the first time. அதாவது என்னன்னா இந்த ஒண்ணு அது எப்ப திரும்ப பண்ணிக்கணும், அந்த சாக்லேட் போயிட்டு இப்படி சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் a ரைட் திங். ஏன்னா she is telling it, she didn't like it. பட் ஆனா தனியா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அவன் இந்த மூக்கை பத்தி பேசினப்ப அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒரு என்ன தெரியுமா சொல்லிருக்கேன், ராணா உங்கள்ட்ட நான் தனியா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல, தயவு செய்து என்கிட்ட நீங்க இதுக்கு மேல ஃபன்னா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அப்ப வந்து அவன் சீரியஸாவே எடுத்திருப்பான். இல்ல ஆனா அந்த இடத்துல இத நான் அக்ரி பண்ணல தீனதயாளன். அது அவங்க சொன்னது தப்பு கிடையாதுங்க. அப்ப எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு என்னத்ததான் நீ அக்ரி பண்ற? எனக்கு புரியல. நான் ஸ்டார்டிங்ல அவங்க வாய்ஸ் எடுக்குறாங்க. அதுதான் பிரச்சனை. இல்ல எனக்கு பவித்ரா ஒருத்தவங்க நீங்க ரியலைஸ் பிலீவிங் பண்ணாத நீங்க இடத்துல சொல்றது இது மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து கரெக்ட்டா, ஆனா இமிடியேட்டா பண்ணலன்றது மட்டும் தான் நீங்க தப்பு சொல்றீங்களா? இமிடியேட்டா அது அந்த ஒரு பண்ணது இல்ல, சாக்லேட் பாயிண்ட். டைம்லயே. இமிடியேட்டா இல்ல பண்ணியிருக்கணும். அது அவங்களுக்கு கேக்குறாங்க. நான் யோகினா, பிலீவின் கிட்ட கேட்கிறேன். எது பிலீவின் எது கேக்குறாங்க. கரெக்ட்? எஸ். அது ஒரு பாயிண்ட். பட் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது இமிடியேட்டா பண்ணணும், பண்ணலன்னு நான் அத அக்ரி பண்ணிக்கிறேன். இங்க அவங்க வாய்ஸ ரைஸ் பண்ற இடத்துல ஒருத்தர் ரியலைஸ் பண்ணாத இடத்துல நீங்க எப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க? அவனுக்கு புரியலையே. அதுதான் நான் அது தப்புன்னு எப்ப சொல்றேன். அவரு ஒரு ஓகே நீங்க வந்து ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணல. நான் வந்து ம். திருப்பி நான் சொல்றேன். நீங்க ரியலைஸ் பண்ணல. என் வாய்ஸ் ரைஸ் ஆகும்போது தான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்போது, நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேனா மாட்டேனா? இல்ல அவர் ரியலைஸ் இத் பண்ண உடனே நம்ம வாய்ஸ காம் டவுன் பண்ணிருக்கலாமே. ராணுவ யாருன்னு தெய்வமே, உங்களுக்கு தெரியும். தெய்வமே, சினிஸ்கோப் தெய்வமே, அவங்களும் பிலீவினும் பேசிட்டு இருக்காங்க தெய்வமே. சத்த நேரம் இருங்க. அவங்க பேசி முடிக்கட்டும். அடுத்து உங்க டர்ன்ல பேசுங்க. இல்ல அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கருத்த சொல்லுங்க. எனக்கு எனக்கு நான் உன்ன பார்க்கிறேன். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆள் வந்து என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் எவ்வளவு சொன்னாலும். அப்போ அந்த டைம்ல எனக்கு வந்து வாய்ஸ ரைஸ் பண்ண தோணும். நான் இவ்ளோ தூரம் உன்ன வந்து ஹர்ட் ஆகி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அத நீ புரிஞ்சுக்காம நீ சிரிக்கிறியே அப்படின்றபோது என் வாய்ஸ் ரைஸ் ஆகுது. அப்பதான் அவரு ரைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்க என்ன வாய்ஸ ரைஸ் பண்ணிட்டு போறீங்கன்னு. சரி அது தப்புன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் பவித்ராவா இருக்கிறேன். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறேன்னா, நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் அத அழுத்தி சொல்லியே ஆகணும். அப்ப அந்த இடத்துல நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு வேற வழி தெரியல. நான் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டா இப்ப கூட நான் ரைஸ் பண்ணல அப்டின்னா, யூ வில் டேக் மீ அஸ் கிராண்டட். அதுதான் பவித்ராக்கு சைடுல இருக்கிற விஷயம் அப்டின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த டைம்ல நான் ரைஸ் பண்ணாம எப்படி இருக்கிறது? எனக்கு எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. பட் அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணியிருக்கலாம். அதாவது எவ்ரி ஒன் வாஸ் இன் கரெக்ட் மூட். என்னன்னா அவங்க சௌந்தர்யாவும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்க சும்மா ட்ரை பண்றாங்க. அவ கொஞ்சம் சீரியஸா இருக்காடான்னு. பட் ராணவ் வந்து எப்படின்னா எடுத்ததுல இருந்தே சிரிச்சுக்கிட்டே அவங்க வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிட்டே இருக்கு. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரையும் ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம்னா இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு சுத்தமா இது பிடிக்கல, ப்ளீஸ் டெல் ஹிம் டு ஸ்டாப் அப்படி சொல்லியிருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவனோட ஒண்ணு அப்படி பண்ணிருக்கணும். இல்லையா தனியா கூட்டு போய் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு இது பிடிக்கல, ஸோ ஐ ஹவ் டோல்ட் ஹிம் ப்ளீஸ் மேக் ஷோர் தட் இஸ் நாட் ரிப்பீட்டிங் மாதிரி சொல்லியிருக்கணும். பட் அவங்க பண்ணது எப்படின்னா அவன் அந்த மூட்ல இல்லாதப்ப அவனை போட்டு அஹ், அவனை அந்த எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் ராணவ் என்ன நினைச்சானா, நீ அந்த இடத்த வச்சு என்ன வச்சு இது பண்ற, கண்டென்ட் கிரியேட் பண்ற, நீ வந்து நாமினேஷன்ல இருக்கிறதுனால என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண பாக்குறன்ற மாதிரி அவனோட புரிதல் ஆயிடுச்சு. அதான் உள்ள வந்து சொல்லிட்டு இருப்பான், சும்மா என்ன வச்சு கண்டென்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது சுச்சுவேஷன்ஷிப் தான். இந்த இடத்துல சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணாம பிரச்சனை எலிவேட் பண்ணதுதான் தப்பு. பட் ஐ எம் சேயிங் இந்த விஷுல 80% ஆஃப் விஷு வந்து தப்பு வந்து ராணுவ மேலதான். பட் பவித்ரா மேல என்ன தப்புனா அந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி இந்த இடத்த வந்து ஒரு ஒரு நல்லதா ஒரு டர்ன் அவுட் பண்ணி அவங்களோட இன்டென்ஷன் வந்து ராணுவ பண்றதுதான் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஏத்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கலான்றது தான் என்னோட பாயிண்ட். எனக்கும் அது புரியுது. நீங்க சொல்றத நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். பட் ஒன்லி திங் என்னன்னா, பவித்ரா மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட தான் நம்மளுக்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகுது. ராணுவ மாதிரி இருக்க ஆட்களுக்கு, அவங்க பண்ற தப்புக்கு நம்ம அது ஓகே மாதிரி போயிடுறோம்.
நான் அதத்தான் வந்து நான் இங்க கொஸ்டின் பண்ண விரும்புறேன். ஏன்னா பவித்ரா ராணவோட மாதிரி இருக்கிறா. இல்ல, இல்ல, ரா இல்ல. அதுதான் ராணவ் ஒரு முட்டாள்தனமா ஒரு வேலைய பண்ணாலும், அவன் முட்டாள்தனமா தான் பண்ணுவான். அவன் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது குடுக்குறோம்ல, ஒரு பாஸ் குடுக்குறோம்ல. அதே இது பவித்ரா மாதிரி ஆட்களுக்கு கிடைக்க மாட்டேதுன்னு தான் நான் சொல்றேன். அவ இவ்ளோ தூரம் அவ ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஒரு ஆளு, தனக்கு உண்டான நியாயத்த, தனக்கு உண்டான இதுக்கு ஸ்டாண்ட் அப் பண்றா. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்ட் அப் பண்றா. அது வந்து இந்த அளவுக்கு அவ பண்ணியிருக்காளே அப்படின்றது தான் நான் அங்க பார்க்கிறேன். நான் அது வந்து நீங்க சொல்றதையும் நான் வந்து நான் அக்செப்ட் பண்றேனோ லைக் அக்ரி டு டிஸ்அக்ரி தான். பட் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறது தான் ட்ரை பண்றேனே தவிர, இந்த இடத்துல பவித்ராவுக்கு அவளுக்கு உண்டான ஸ்டாண்ட் இன்னைக்காவது அவ எடுத்திருக்கா அப்படின்றது தான் நான் பார்க்கிறேன். அந்த அவள மாதிரி இருக்கிற ஒரு ஒரு செகண்ட் ரேணு, கேரக்டர் வந்து ரேணு இன் 1 செகண்ட். இன்னொன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ராணா வந்து இன்னொன்னுமே சொல்லியிருக்காராமே பவிக்கிட்ட. உன் தம்பி வந்து என்ன மச்சான்னு கூப்பிடுவான். இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்கன்னு ஐ ஃபெல்ட் அப்படிங்கிறாங்க. அதுதாங்க எல்லாமே பண்ணாங்க. அது என்னோட பாயிண்ட் என்னன்னா, பவித்ரா அந்த ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் அவங்க வந்து கன்டென்ட்டுக்காக ஓகே, கன்டென்ட் இல்ல ஃபன்னுக்காக ஓகேன்றத இப்படியே சொல்லியிருப்பாங்க. கன்டென்ட் ஆர் ஃபன்னுனா எனக்கு ஓகேன்னு. பட் அதுல என்ன பிரச்சனைனா, ராணவ் மாதிரி ஒரு ஆளுகிட்ட இந்த ஒரு பாயிண்ட குடுக்குறப்ப, ஹி டசன்ட் நோ வேர் இஸ் த லிமிட். இந்த கன்டென்ட் ஆர் ஃபன்னுங்கிறது லிமிட் என்னன்றது இது வந்து யாருகிட்ட நம்ம இத சொல்றோம்ன்றது தான் முக்கியம். ராணவ் மாதிரி டைப்புக்கு ஹி டசன்ட் நோ வேர் இஸ் த லிமிட் விச் கேன் ட்ரிகர் பவித்ராஸ் ஆங்கர். அப்படின்றப்ப இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஷ்யூ. இதை வந்து ஒன்று எல்லாத்தையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ராணுவ கூப்பிட்டு தனியான வார்னிங் கொடுத்துருக்கணும். பட் வந்து அவன் அதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ல இல்லாதப்ப இதை எலிவேட் பண்றப்ப இது இது பவித்ரா பண்ணது தப்பு கிடையாது. பட் த வே ஷி ஹேண்டில் இட் குட் ஹவ் பீன் பெட்டர். அவ்வளவுதான்றது தான் எங்களோட பாயிண்ட். சரி விடுங்க, அக்ரி டு டிஸ்அக்ரி. எல்லாரும் அக்ரி டு ஆம், டிஸ்அக்ரி. ஒரு பாயிண்ட். சொல்லுங்க ஸ்ருதி. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ராணவ் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அது அப்படி மீன் பண்ணி தான் ராணவ் பண்ணானான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் வந்து அந்த இடத்துல பவித்ரா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து ஏதோ குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிருச்சு, சாம்பார் ஏதோ ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த பாய்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம்ல வந்து பேசும்போது ராணவ் வந்து அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது தொட்டுக்க என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்பான். அந்த டைம்ல பவித்ரா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகி அப்படியே ஏதோ பேசி கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே தாண்டி தாண்டி அதான் இப்படி வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கும்னு எனக்கு இப்ப தோணுது. லைக் வந்து எல்லாமே சேர்த்து வச்சுதான் அவங்க வந்து பிளாஸ்ட் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இருங்க அவன் தொட்டுக்க என்னன்ட்டு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அந்த இடத்துல. எனக்கு 4 உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா வைங்க, சாம்பார் செஞ்சிருப்பேன்னுவாங்க, உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க, எனக்கு தொட்டுக்க வேற எதுவுமே இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னுவான். ஆனா அவன் பவித்ரா ரியாக்ஷன் நான் சொல்றேன். அப்பவும் நான் சொல்றேன், அந்த பையன் வந்துட்டு எந்த மீனிங்ல சொன்னான்னு எனக்கு தெரியல. பட் வந்து பவித்ரா அந்த இடத்துல அப்படியே மூஞ்சி மாறி இருக்கும் அந்த இல்ல பொண்ணோடது. அத சோ வந்து பவித்ரா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை ஏன் பவித்ரா ட்ரிகர் ஆனாங்கன்னா, இவன் என்கிட்ட ஒண்டி ஃபுட் இருக்குல்ல, அதை என்கிட்ட ஒண்டி அளவுக்கு அதிகமா கேட்கறான், என்கிட்ட அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிறான்ட்டு. அவங்களும் அந்த ஃபுட் இஷ்யூ தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் நல்லா பேசுறதுனால என்கிட்ட அதிகமா சோறு கேட்கறான்ட்டு. எனக்கு அப்படி தோணல. இல்ல மேபி அவங்க உங்களுக்கு கன்வே அப்படி பண்ணிருப்பாங்க. தோணிருக்கலாம். இத நான் சொல்லல. அவங்க வந்து அன்சிதா கிட்ட லைவ்ல பேசும்போது கன்வே பண்ணிருப்பாங்க. இல்ல அது அவங்க எனக்குமே அந்த சொன்னாங்க இன்டென்ஷன் வந்து தொட்டுக்க வேணும்னு அவர் ஒரு மாதிரி தான் கேட்டார். அவரோட வாய்ஸ் எல்லாமே வந்து தொட்டுக்க என்ன அப்படின்னு கேட்கல அவரு. அது ஒரு ரொமான்டிக் மூட்ல ஏதோ ஒரு மாதிரி ஜாலியா பேசுற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ அக்ரி வித் அஸ்வதி பாயிண்ட். எனக்கு ராணுவ அப்படி இன்டென்ஷனோட கேட்டானா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பையன் மனசுக்குள்ள போய் எனக்கு வந்து பார்க்க முடியாது. பட் வந்து பவித்ராவோட மூஞ்சில அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே ஏதோ ஒன்று பேசிட்டு நீங்க கிச்சனுக்கு வாங்க நான் இது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு என்னமோ பேசி அந்த இடத்துல அப்பவே அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. சோ வந்து அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல அவங்க பர்ஸ்ட் ஆயிருக்காங்கன்னு இல்ல எனக்கு எனக்கு அவங்க தோணுது. பஸ்ட் அவுட் ஆனதுல அண்ட் தப்பு இல்லை. எனக்கு ஒரே ஒரு இன்னொன்னு என்ன இப்ப இவரு சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து இருங்க இது இருங்க. பவித்ரா எனக்கு ஒரே ஒரு இருக்கிறதுனாலதான் இஷ்யூ பண்றேன்னு வேற நான் சொல்லியிருப்பாரு. பவித்ராட்ட அதுதான் இது இன்னும் கூட கொஞ்சம் இப்ப ராணுவ கொஞ்சம் மாதிரி ஒரு ஆளுகிட்ட எனக்கு கண்டென்ட்டுக்காக இந்த கண்டென்ட் நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். வெளியே போயிட்டு அக்கா எனக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பான் அவன். நான் கண்டென்ட்டுக்காக இதை பண்றேன்னும் போது இந்த அக்செப்டன்ஸ் எங்க அவங்களுக்கு வந்துச்சு? நம்ம ஏங்க சொல்றோம் அவங்க அப்பயே வேணாம் எனக்கு பிடிக்கலன்னு இல்ல இல்ல சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்களா சொல்லுவான் பாக்கலையா? நோ நோ நோ. அவங்களே சொல்லுவாங்க. இருங்க அவங்க சினி ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு லைவ்ல கூட சொல்லுவாங்க,
நான் அந்த இடம் கொடுத்தேன்ட்டு இன்னைக்கு கூட சொல்லுவாங்க. இனி அவங்க சொன்னது ஃபன்னுக்காக அவர் பண்றதுக்கு தான் சொன்னாங்க. அவங்க கன்டென்ட் இவரு உள்ள உட்கார்ந்து அருண் கிட்ட பேசும்போது அந்த இடத்துல பவித்ரா இருக்கவே மாட்டாங்க. நான் வெளியில போய் அக்கான்னு சொல்லிருவேன்னு சொல்றது பவித்ராக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க எப்பயோ வாங்கி கட்டிட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பாக்கலாம்ல. இவங்க அந்த மாதிரி இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. பவித்ராக்கு அவர் உள்ள என்ன அருண் கிட்ட பேசினாருன்றது விஷயமே தெரியாது. அருணும் அத சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க நெனச்சது, சரி இவரு ஏதோ ஃபன்னுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அது லவ் கன்டென்ட் அப்படிலாம் அவங்க நெனைக்கல அது. இவரு ஃபன்னுக்காக ஒண்ணு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி தான் அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவரே சொல்றாருல்ல, நான் இது பவித்ராவா இருக்கறனால தான் பண்றேன் அப்படின்ட்டு. அப்பதான் பவித்ராக்கு கோவம் வருது. நானா இருந்தா ஏன் என்னைய வந்து என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிற நீ? அப்படின்னு கேட்கறாங்க. அவரு திருப்பி திருப்பி அதுதான் சொல்றாரு. பவித்ராவா இருக்கறனால பண்றேன், பவித்ராவா இருக்கறனால பண்றேன் அப்படின்றாரு. அப்ப அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. அதுக்கு தான் அவங்க இல்ல இந்த இல்ல மாரி அவங்க பேசுறது. வச்சது ரைட்டு தான். பட் வச்சது இடம் தான் தப்பு. அதே மாதிரி பவித்ராவை தவிர இதை ஏன் யார்ட்டையுமே அவன் செய்யலைன்னா வேற யாருமே அந்த இடத்த நான் கொடுக்கலன்னு பாக்குறேன். அவங்க மட்டும் தான் அந்த இடத்த குடுத்துட்டாங்க. இந்த எடுத்துக்கோன்ட்டு. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஐ திங்க் நிவேதா, ஜெசி நீங்க இத பத்தி தான் பேச வரீங்க அப்படின்னா நீங்க பேசலாம். அத மட்டும் பேசுங்க. அடுத்து பிரியா சதீஷ் பேசட்டும். Oh, yeah, sure. Thank you, Tom. And this is the யா first time அதனால I'm தான் நான் coming ஸ்பீக்கர் here. உடனே And குடுத்தேங்க. uh, அப்பப்போ வந்து பேசுங்க. yes, and yeah, whatever you are saying, mostly 99% it will be agreeing with me. Usually, I'll be like listening to your this space. Thank you for giving the speaker, Tom. And நான் என்ன சொல்றேன்னா, சாரி ஃபர்ஸ்ட் டைமே நான் கான்ட்ரடிக்டரியா எடுத்து வைக்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் மை வியூ. இதுல என்னன்னா, என்ன சொல்றீங்க எனக்கு ஆக்சுவலா புரியல. பவித்ரா வந்து ரியாக்ட் பண்ணது கரெக்ட்ன்றீங்க, அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணது தப்புன்றீங்க. இல்ல இல்ல எல்லாரும் முன்னாடியும் ரியாக்ட் பண்றது கரெக்டா, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரியாக்ட் பண்ணிருக்கணும் அப்படி சொல்றீங்க. இல்ல ஆக்சுவலா என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? என்னோட வியூ என்னன்னா, பவித்ரா வந்து எந்த இடத்துலயுமே நீ என்ன வந்து லவ் கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அது வெளியே ப்ரொஜெக்ட் ஆனா பரவாயில்ல ஓகேன்னு சொல்லி அக்செப்டன்ஸ் கொடுக்கல. ஓகேவா? அண்ட் அனதர் ஒன் திங், இதுல வந்து அந்த அன்ஷிதா அந்த ஒரு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, ட்ரூத் ஆர்டர், அதுலயே வந்து ராணா வந்து ஒரு கேம் ஆடிருப்பான். அன்ஷிதாட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நான் பவித்ராட்ட சொல்லிட்டேன். அன்ஷிதா கிளியரா சொல்லியிருப்பாங்க என்னன்னா, இது மாதிரி வந்து லவ் கண்டென்ட் பத்தி இது மாதிரி பண்றது பிடிக்கல ஒரு பொண்ணை வச்சு, ஏன்னா நீயே சொல்ற கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ லவ் யூஸ் பண்றது பிடிக்கலன்னு கிளியரா வந்து அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் இவ என்ன சொல்லியிருப்பான், நான் பவி கிட்ட பேசி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பவி கிட்ட பேசியிருப்பான் பானே தவிர, பவி கிட்ட பேசிட்டு வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அன்ஷிதா லிட்டரலி அதை பார்த்துருந்தீங்க அப்பவே எனக்கு வந்து அது ஹிட் ஆச்சு தப்புன்னு பேசிட்டு. அது வந்து நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். பட் நோட்டீஸ் திஸ் மைனர் டீடைல்ஸ் அண்ட் பிகாஸ் ஏன்னா உட்காந்து பேசிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு, ஈவன் பவி கிட்ட பேசிட்டு வந்து அன்ஷிதா கிட்ட சொல்லியிருந்தா கூட மேனிபுலேட் பண்ணி சொல்லியிருக்கான். எனிவே சம்திங் he got some concerns from the ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். பட் வாட் he did is அன்ஷிதாட்ட வந்து கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நான் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பவி கிட்ட போய் இது மாதிரி அன்ஷிதா கேட்டா. பட் நான் சொன்னேன் சம்திங் வி ஆர் பிளேயிங் ஃபார் ஃபன். அப்ப கூட எனக்கு வந்து ராணா சொன்னது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சம்திங் ஃபார் மை கண்டென்ட் ஐம் யூசிங் அப்படிதான் சொல்லியிருப்பேன். பவித்ராவும் அப்படிதான் ஓகே யூ ஆர் டூயிங் ஃபார் சம்திங் யூ ஆர் அன்டில் ஆர் அன்லெஸ் இட் இஸ் ஃபன் ஐம் ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாளே தவிர, நீ இந்த மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணிக்கோ வாட்ஸ் தட் ஒத்துக்கவா திங் ஆல் ஐ ஹவ் நாட் சீன். பட் நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்போ அது வந்து தப்பு கரெக்ட் எனக்கு புரியலைங்க. என்னங்க சொல்றீங்க? அவன் வந்து கேஷுவலா இருக்கான், அவன் வந்து சீரியஸா இல்லைன்னா அது அவன் ப்ராப்ளம்ங்க. எனக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆச்சு, நான் ஒரு கருத்து சொல்றேன்னா ஐ எம் பிளேசிங் மை செல்ஃப் தேர். ஓகே, அப்படின்றப்போ நான் டென்ஷன் ஆகுறேன், நான் வந்து இதாகுறேன்றதா நான் ஐயோ அவன் காம் ஆகணும், அவன் காம் ஆகுற டைம்ல நான் அவனை உட்கார வச்சு பேசணும், அவனை வந்து இது பண்ணி நான் பேசணும், அவனை பாசிஃபை பண்ணி நான் பேசணும். ஏ கமான் யார், யாருமே பண்ண மாட்டாங்க ரியல் லைஃப்ல. நீங்களே பண்ண மாட்டீங்க. சாரி ஐம் லிட்டில் பிட் நர்வஸ் சின்ஸ் ஐம் ஃபர்ஸ்ட் நோ டைம். நோ ஸோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அது சொல்லுங்க. வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ டாம் அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாவே அந்த மாதிரி பண்ண மாட்டோம்ல. அதுவும் இல்லாம பவி வந்து இப்போ சம்பன் டோல்ட்னும் இந்த மாதிரி அவங்க அப்படி பேசியிருக்கலாம், அப்படித்தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஐ எம் நாட் பவி ஃபேன். எனக்கு ஆக்சுவலா பவித்ரா மேல எந்த ஒப்பீனியனும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஐம் ஜாக்லின் ஃபேன், செகண்ட் மஞ்சுரி. பட் டோன்ட் திங்க் லைக் ஐம் பவித்ரா ஃபேன் ஃப்ரம் சப்போர்ட்டிங். ஐ டோன்ட் ஹவ் எனி ஒப்பீனியன் ஆன் தட். சேம் வே ராணவ், I don't have any opinion with Ranav also.
they are existing, that's all. So I'm just giving இன்னைக்கு எபிசோட் பத்தி மட்டும்தான் நானும் பேசுறேன். அன்னைக்கு அந்த ரவுண்ட் டேபிள்ல பேசினப்பவே எனக்கு வந்து அந்த அன்ஷிதா கிட்ட நம்ம வந்து மாத்தி சொன்னது அது பெருசா யாருமே பேசல செய்யல, பட் எனக்கு அது பர்சனலா தப்பா இருக்கு. இங்க ஒண்ணு சொல்றான், அங்க போய் அவகிட்ட வேற சொல்றான். அப்பவே வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி வந்து தனியா சொல்லியிருக்கணும்ன்றீங்கல்ல, தனியா இந்த வேலை தான் பார்த்திருக்கான். அன்ஷிதாட்ட வந்து என்ன சொன்னா, நான் அவள்கிட்ட சொல்லி லவ் கண்டென்ட்னே சொல்லி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கும் அவங்க போய் தனியா உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா அவன் சீரியஸா எடுத்துப்பான்னு லிட்டரலி நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. அப்பவும் இப்ப என்ன பண்ணிருப்பான், மேனிப்புலேட் தான் பண்ணிருப்பான். இப்போ அவங்க வந்து மெதுவா தான் ஆரம்பிச்சாங்க, ஏர்வனம் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அந்த ஒரு நேச்சுரல் டிஃபரன்ஸ் கூட ஒரு பொண்ணுக்கு இருக்காதா? அப்படி அவங்க ஆரம்பிக்கிறப்ப அவன் தான் ஓகே சொல்லுங்க சொல்லுங்க, அது ப்ரொவோக்கிங். முத்துக்குமரன் யாரோ ஹைலைட் பண்ணல, முத்துக்குமரன் அதை சொல்லியிருப்பான். இவன் தான் ப்ரொவோக் பண்ணான்னு ஒரு இடத்துல முத்துக்குமரனுமே அதை சொல்லியிருப்பாரு. யா, ஸோ தட் வாஸ் மை பாயிண்ட். ஸோ அவங்க சொன்னது இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம வைக்கிறோம்னா ராணும் பிஹேவியர் டுவர்ட்ஸ் தான் வைக்கணுமே தவிர, பவி அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம், பவி வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ரியாக்ட் பண்ணிருக்கலாம், பவி இந்த ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் எனக்கு என்ன பவி மேல தப்புன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஸ்ட்ரிக்டா அப்பவே கூப்பிட்டு லவ் கண்டென்ட் ஃபன் கண்டென்ட் நினைச்சு பண்ணாத, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஸ்டாண்ட் பவி எங்கேயுமே எடுக்கல. நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க, அதுதான் இப்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட் போய். ஆனா அகைன் ஐ எம் ஜஸ்ட் லைக் லைக் pressing that point. She did not say love content என்ன யூஸ் பண்ணிக்கோ, இந்த மாதிரிலாம் என்னை வச்சு சர்க்காஸ்டிக் கமெண்ட் பண்ணிக்கோனாலும் அவங்க வந்து எங்கேயுமே சொல்லல. ஒன்லி திங் ஷி said was okay if it is fun or something. அதுக்கப்புறம் யாரும் சொன்னீங்களே he doesn't know, அது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். we are all sorry, I don't want to use that. we know that which is the limit. ஒருத்தர்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இதுதான் லிமிட்ன்றது நேச்சுரலா தெரிஞ்சிருக்கணுமே தவிர அதை வந்து ஒரு பொண்ணோ பையனோ போய் ஒருத்தருக்கு செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ that is what my point. And yeah, thank you Tom. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பேசுறீங்க. அப்பப்போ வந்து பேசுங்க, பதட்டப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். சாரி, அதான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு Tom. ஒண்ணும் And ஏங்க, yeah, I love you Tom. லவ் யூ டூ. தேங்க்யூ Yeah, ஸோ மச். okay, because most of the time நீங்க பேசுறது எனக்கு 99% வந்து அது ஒத்து போயிடும். ஸோ யா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ திஸ். இதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு லவ் யூ சொல்லணும்னே நிறைய டைம் ஸ்பீக்கர் வரணும்னு நினைச்சிருக்கேன். ஸோ நான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். அண்ட் சாரி, யாருக்குமே நான் கான்ட்ராடிக்டர் பாயிண்ட் எடுத்து வச்சேன்னா நோ அஃபென்ஸ், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் மை பாயிண்ட். நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ். ஜோ ஆல்ரெடி 3 தடவை வந்துட்டு திரும்ப ஓடி போயிட்டாரு. மேரி கிறிஸ்மஸ் ஜோ. மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன். மேரி கிறிஸ்மஸ் டாம். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் மக்களே. நான் ஒரே ஜாலியா. அண்ட் ஜோ ப்ரோ, மேரி கிறிஸ்மஸ் டு யூ. நன்றிகள். ஐயா பாத்தங்க ஐயா, முழுசா பார்த்து முடிக்கல உங்களோட தர்ஷிகா இன்டர்வியூ. என்ன கதை, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, என்ன நடந்துச்சு. தர்ஷிகா இன்டர்வியூல தர்ஷிகா கிட்ட பேசினதுல தர்ஷிகா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா எனக்கு லவ் இருந்துச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சைட்ல. அதை விஷால்கிட்ட கன்வே பண்ணதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே கரெக்டாக தான் அவங்க சொல்றாங்க பேசிக்கலி. பட் விஷால் அதை வந்து சரியா இது பண்ணல. இது நீங்க என்ன ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது உங்களோட தாட் ப்ராசஸ் புரியணும். இதுல யார் மேல மிஸ்டேக் நினைக்கிறீங்க? எங்க தர்ஷிகா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை இல்லைன்னு சொல்லல. ஓகே, ஒரு ஃபீலிங் இருக்குன்னு ஒருத்தவங்க கிட்ட இப்ப நம்மளே என்ன சொல்றோம், ஒருத்தர் பிடிச்சிருக்கா சொல்லலாம், ஆனா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். கரெக்டா? இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்றத சொல்லணும்ன்றத நம்ம சொல்றோம். அந்த இடத்துல விஷால் பண்ணது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அது பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஏன்னா he was giving hope to தர்ஷிகா கண்டினியூஸ்லி. அந்த கட்டி பிடிக்கிறதோ, அப்பப்ப ஆறுதலா பேசுறது, கையை பிடிச்சிட்டு நடக்கிறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு, ஆனா வந்து உன் ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ணலன்னு நினைக்கிறாரு. ஆனா அது ஒரு கிரெடிட் அடிக்க தான் விஷால் அதை பண்ணாப்ல. ஒரு லவ் கண்டென்ட் போனா வெளியில வந்து அது ரீச் ஆகும், நம்மள இன்னமும் உள்ள வச்சிருப்பாங்கன்றதான் விஷாலோட நோக்கமாவே இருந்துச்சு. ஆனா தர்ஷிகா வந்து அவருக்காக அது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு கேமை மறந்துட்டு இவங்க ஒரு எமோஷனல் இதுக்குள்ள போயிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டென்ட்னு அதை ஆரம்பிச்சிருந்தாலும் போயிட்டாங்க. பட் இதுல வந்து விஷால் மேலயும் அதிக தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்றத சொல்றதுக்கான தைரியம் தர்ஷிகாக்கு இருந்துச்சு. ஆனா விஷாலுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ரேணு கை தூக்கிருக்காங்க பாருங்க. என்ன ரேணு? ஆமா, இப்போ இந்த ஸ்பேஸ் குடுக்கறத பத்தி எல்லாம் சொன்னாங்கல்ல, பவித்ரா ஸ்பேஸ் குடுக்குறாங்கன்னு. நான் இதைத்தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். விஷால் கேவ் தர்ஷிகா ஸ்பேஸ். அங்க வந்து எனக்கு வந்து பிடிக்கல, நான் இது வந்து லவ்வா மாறாதுன்னு தெரிஞ்சா நீங்க வந்து அவங்களோட அந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்க அப்பவே கட் பண்ணிருக்கணும். இது இல்ல, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த பொண்ணை கட் பண்ணி விட்டுருக்கணும். அது பண்ணல அவரு. ஹி வாஸ் என்கரேஜிங் ஹர்.
எனக்கு வந்து இது வந்து எதுவும் எனக்கு இது பண்ண முடியாது. இது ஹி வாஸ் என்கரேஜிங் இந்த ஹோல் ஷோ என்கரேஜ் பண்ணிட்டு, அந்த பொண்ணு வந்து எனக்கு புடிச்சிருக்கு, புடிச்சிருக்கு நெறைய தடவ சொல்லும்போதும், அது வந்து அத வந்து அவரு வேற விதமா தான் தட்டி கழிக்க பார்த்தாரே தவிர, இல்ல இது செட் ஆகாது. இது நம்மளுக்கு இது நம்ம வெளியில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த விதத்திலயுமே அவர் ஸ்டாப் பண்ணவே இல்ல. அந்த வகையில விஷால் கேவ் தட் ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதத்தான் நான் சொல்றேன். இந்த டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் பவித்ரா அண்ட் விஷால் வந்து இந்த இடத்துல நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் வந்து ஸ்பேஸ் குடுத்திருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஸ்பேஸ் குடுக்கல. டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குன்றத நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நான் அத சொல்றதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் டாம். நான் ஆக்சுவலா ஒரு ஃபயர் மோட்ல தான் இன்டர்வியூக்கு போனேன். ஓகே. ஆனா எனக்கு அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபயர் மோடு வரல. பேசிக்கலி ஓகே. ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த புள்ளைய பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 2 வாரம்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், டாப் 5 அப்படின்லாம் எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் இந்த ட்ராக்குள்ள போயிருக்காங்க. அது ட்ராக் ஆரம்பிச்சு இனிஷியேட் நீங்க இப்ப சொன்னதுதான் டாம் 100%. அதுதான் என் வியூ, அதுதான் என் இன்டர்வியூலயும் வந்திருக்கும். அண்ட் ஈவன் அந்த இன்னொரு கண்டென்ட், இந்த மொக்க மூஞ்சி கண்டென்ட்ல கூட விஷால் வந்து அவரையும் நானும் அவளும் மொக்க மூஞ்சி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட விஷால் ஹாஸ் ஆல் ரைட்ஸ் டு சே ஹிம்செல்ஃப் அஸ் மொக்க மூஞ்சி, பட் நாட் சம்மோன் எல்ஸ் வித்வுட் தேர் கன்சென்ட் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதை நீங்க எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா வந்து மொக்க மூஞ்சியா இருந்தா கூட, வெளில இது பெரிய கன்டென்ட்டா, நான் ஒரு ட்ரெண்டிங் ஃபெலோடா அப்படின்னு சொன்னது எதுவுமே நாட் ஓகே தான். பிகாஸ் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு இருக்கும்பொழுது நீ இத ஆனா சொல்லியிருந்தீன்னா, அந்த பொண்ணு அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கும். கரெக்ட் டாம். ஆனா நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல அவங்கள போய் நிறைய தவறா அதுல போடும் போது அந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரொம்ப ஒரு எந்த விதமான ஒரு சொசைட்டில நம்ம வாழ்றோன்ற ஒரு பயமே எனக்கு வந்துருச்சு. ஜோ, நீங்க எந்த வகை இத நீங்க இப்படி ஃபீல் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நிலவு பேசினதையே, வளர்ப்பு சரியில்ல, அதிக பிரசங்கி, அப்படி இப்படி ஒழுங்கா வளர்க்கலன்னு இல்ல பேசுறாங்க. அதை எல்லாத்தையுமே நான் ரிவ்யூல அட்ரஸ் பண்ணிருக்கேன். அந்த பையன் போட்டோ போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க தெரியுமா? ஆமா, ஆமா. அது வந்து போக்ஸ்கோ சட்டப்படி தப்பு. குழந்தை போட்டோவை பிளர் பண்ணாம போடவே கூடாது, ரைட்ஸே கிடையாது. அந்த அறிவு, அந்த பேசிக் அறிவு கூட இல்ல. ஓகேவா? ஸோ நீங்க அந்த வளர்ப்பு சரியில்லை, லொட்டு சரியில்லை, லொசுக்கு சரியில்லைன்றாங்க. உங்க வளர்ப்பு தான்டா சரியில்லைன்ற மாதிரி தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல இவ்வளவு வன்மமாவா ஒரு குழந்தை மேல கூட வன்மத்தை காட்டுவாங்க தனக்கு ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட சப்போர்ட் பண்றதுக்கு நினைக்கும் போது சொல்லக்கூடாது. எனக்கு அவ்வளவு கடுப்பு வருது. சரி இதுக்கு இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு விட்டேன். வேற வேற என்ன சொன்னாங்க தர்ஷிகா இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப்? இல்ல இப்ப அவங்க எப்படி பேசிக்கலி ஃபீல் பண்றாங்க? அவங்க அழுதுட்டாங்க டாம். அதுதான் அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எனக்கு அது மேல அவங்க அம்மாவை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்ற அந்த ஃபீலிங்குள்ள வந்துட்டாங்க. சரி உள்ள இருக்கும்போது அது அவங்களுக்கு பெருசா தெரியல. வெளில வந்தபோது அவங்க அம்மாவை பார்க்கும் போது யாருக்காக அவங்க வீட்டுக்குள்ள போனோன்றதே அவங்களுக்கு போயிடுச்சுல. கரெக்ட். இப்ப அவங்க 2 பக்கமும் கில்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சொல்லி அவன் லவ் இல்லன்னு அவன் வெளில வந்தோம் ரெஸ்பெக்ட்ன்றான். எனக்கு ஸ்டேஜ் எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் சேதுபதி சார் சொல்றாரு, அதுவும் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. வெளியில வரேன், அம்மாவை பாக்குறேன். அம்மா இப்ப சொல்லிடுவாங்கல்ல சிங்கிள் மதரோடைய வளர்ப்புல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருமா வராதா? இந்த சமுதாயம் ஒருத்தனை கேவலப்படுத்த தானே பார்க்கும். அந்த பொண்ணை இவ்வளவு தூரம் ஒரு டேலண்டா வளர்த்துருக்கெல்லாம் பேச மாட்டாங்களே. அந்த மாதிரி ஒரு கேவலமான சமுதாயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கூட அந்த பொண்ணு அவ்வளவு ஓப்பன் அப் ஆகல. ஓகே. என் இன்டர்வியூல கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிடுச்சு. அண்ட் ஷி ஹவ் ஸ்போக்கன் இட். அவ்வளவுதான். ஓகே. அந்த பொண்ணு இப்ப நிம்மதியா தூங்கும். அட்லீஸ்ட் நான் வந்து என் மனசுல இருக்கிறத அப்பட்டமா சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஃபன் அன்லிமிட்டட்லயே அந்த பொண்ணு வந்து இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். எல்லாமே பயந்தாங்க. இது எப்படி போவோம், என்ன போவோம் அப்படின்ற பயம்தான். இன்னைக்கு அவங்க இப்ப நீங்களா இருக்கேன் அதனால நான் ஓட்டு போடுறேன்னு சொல்ற அதே கூட்டம் தான் அவங்களா சொல்ற கமெண்ட் ஏத்துக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஹிப்போக்ரசி தெரியுமா? கரெக்ட். அதுதான் கஷ்டமா இருக்கு. அவங்க கமெண்ட் சொல்றேன். நீங்க சொல்றீங்க சாஸ்திரா இன்டர்வியூ நீங்க எல்லாரும் எடுத்து பாத்தீங்களா மக்களே? பார்த்தோம். அதுல ஒரு வார்த்தை சௌந்தர்யான்னு பேர் இருக்காது. நடுவில் ஒரு இடத்துல சௌந்தர்யா அக்கான்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. சௌந்தர்யான்ற பேரே வேணான்ட்டாங்க.
புரியல. ஏன் ஏன் வந்து இப்போ மத்த மத்த ஆட்களை எல்லாம் வந்து பேசி ரிமூவ் இல்ல பண்ணணும் ரீசன் அதெல்லாம்? நான் கேட்கல. வேணாங்க. எனக்கு எனக்கு அவங்களுடைய பேரே என்னோட இன்டர்வியூல இருக்க வேணாங்கன்றதுன்னு சொல்றாங்க. நான் ரீசன் கேட்டேன். அத அவங்க பதில் சொல்ல விரும்பல. ஸோ தட் அத நான் 2ஆ எடுத்துக்கிறேன். ஒண்ணு நெகட்டிவ் வருது. கீழ வந்து கமெண்ட்ல நம்ம அவங்கள பத்தி வியூ சொன்னா திட்டுறாங்க அப்படின்ற தாட் இருக்கலாம். இல்ல யாராவது ஃபோன் அடிச்சு மிரட்டுன தாட்டா கூட இருக்கலாம். அது என் அசம்ப்ஷன் தான். ஓகேவா? இல்ல அவங்கள பத்தி பேச விரும்பலன்னு நெனச்சிருக்கலாம். பட் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இருந்த வியூவும், வீட்டுக்கு வெளில இருந்த வியூவும் மாறுதுன்னா, அதுக்கு காரணம் சவுண்ட் கிடையாதே. ஓகே. கரெக்ட் தானே? யா. வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு சவுண்ட் பிடிக்கும். வீட்டுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சவுண்ட் பிடிக்கலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது? அப்ப ஓகே. நம்ம அதத்தானே யோசிக்கணும். யா. ஆர்ஜே ஆர்ஜே ஆனந்தி வந்து காசு வாங்கி இன்டர்வியூ கொடுத்தாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. எக்கச்சக்க ட்வீட் போடுறாரு. ஆனா அவர்னால ஓப்பனா என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு அது ஃபேக்குன்னு சொல்ல தெரிஞ்ச அவருக்கு ஒரு ட்வீட் போட்டு இது ஃபேக்குன்னு சொல்ல தெரியல பாருங்களேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்லையே நான் பார்த்தேன். நான் அந்த வீடியோ பார்த்தனே. அ பட் தெரியல எனக்கு. இதுல என்ன கமெண்ட் பண்றதுன்னு தெரியலையே. சட்ட சிக்கல் வருமே. எனக்கு சட்ட சிக்கல் இருக்குல்ல. நான் தான் வாட்ஸ்அப் ஒரு சாட் எடுத்து தூக்கி போட்டேனே. அவர் டினை பண்ணலையே. அவர் டேக் பண்ணி தானே போட்டிருக்கேன். ஓகே. இப்பதான் அந்த போஸ்ட் ஆனந்தியும் லைக் பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ம். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரமா நீங்க இறங்கி ஒருத்தங்க சப்போர்ட் பண்றீங்கன்றதை எனக்கு இப்ப நினைக்கும் போது தான் ஏத்துக்க முடியல. தான் வீட்டுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி வரும்போது அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு அழுது புரண்டு எத்தனை பேருக்கு போன் அடிச்சு எனக்காக பாருங்கன்னு கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அடுத்தவங்க வீட்டு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துறதுல ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க இன்னொருத்தவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது 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 வந்து அவர் மட்டும் கிடையாது. நிறைய கமெண்ட்ஸ்ல போடுறவங்களும் கூட உங்க ஃபேமிலியில இருக்க பிரச்சனையே பார்க்க முடியாது. பட் நம்ம அடுத்தவர்களை அபியூசிவா கமெண்ட் போட்டு போயிடும். கிரிட்டிசிசம் மையம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைப்போம். அது எல்லாமே ரைட்டு. ஒரு கேம் பாக்குறோம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பாக்குறோம், 1 hour பாக்குறோம், ஒரு ஷோல நம்மளுக்கு வந்து இது சரி இது தப்புன்னு சொல்றத டிக்னிஃபைடா சொல்றேன். இப்ப இந்த ஸ்பேஸ்க்கு நான் வர்றதுக்கான காரணமே இங்க ஒரு வார்த்தை கூட தவறா வர்றது இல்ல. அந்த ரெஸ்பெக்ட் அந்த ஸ்பேஸ்ல வச்சிருக்கேன். அதனால நான் வந்துட்டு போறேன். நன்றி நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல. நான் ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டேன். அந்த குழந்தை போட்டோவை போட்டு பண்ணதுல ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டேன். நானுமே அது நான் ரொம்ப தூங்கி எந்திரிச்சு ட்ரிகர் பார்த்தேங்க. பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அத பத்தி தான் பேசினேன். எனக்குமே அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹவ் யூ கேன் ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் ஆன் இட். மேபி அத ஒரு இது கிடைக்குது அவங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு அது சப்போர்ட் கிடைக்குதுன்றத வந்து கெடுத்து விடணும் அப்படின்றதுக்காக யூ கேன் டாக் ஈவன் அபௌட் அ கிட் அப்படின்றது தான் எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. இந்த கிட்ட பத்தி இப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு அந்த அந்த கும்பல ஒரு ஆளு நான் இன்ஃப்ளூயன்சர், நான் பிக் பாஸ் அப்டேட் தர்றவன், நான் பெரிய பருப்பு, நான் நியூட்ரல் ரிவ்யூவர் சொல்ற அத்தனைல ஒரு ஆள் கூட அதை கண்டம் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களா? ஒருத்தன் மக்களே இது தப்பு சௌந்தர்யா ஃபேன்ஸ் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வாய் வரல. அப்ப அவனுங்க யாரு அப்படின்ற கேள்வி வருதுல்ல. நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸா கூட சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு ஒரு 5 வயசு பையனை இந்த மாதிரி போட்டு அடிச்சா ஒத்துப்பீங்களா? இந்தியாவோட கேபிட்டல் சென்னைன்னு சொல்றவங்களா என்னன்னு சொல்லணும்? இல்ல எனக்கு புரியல. அது என் ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும். என்னன்னு சொல்லணும்? ஆனா ரொம்ப ட்ரிகர் பண்ணிருச்சு டாம். சாரி. நான் உங்க ஸ்பேஸ்ல இதை பேசினதுக்கு நன்றி. சாரி. ஓகே ஷூர். நோ ப்ராப்ளம். பிரியா சதீஷ் நினைச்சிருப்பாங்க. ஏயா நான் பேச வரும்போது மட்டும் தான் நீ எல்லாத்தையும் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவ. அதானே சதீஷ்? ஆமா, ஆமா. கரெக்ட் டாம். நீங்க வேற. ஜஸ்ட் ரெட் மை மைண்ட். மேரி 2 கிறிஸ்மஸ். ஹவர்ஸா வெயிட் பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரி. இல்ல. தட்ஸ் ஓகே. ஐ மீன் ஐம் ஹேப்பி டு வெயிட். ஏன்னா நெறைய பேர் பேசட்டும். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்வேஸ் டாம்ஸ் ஸ்பேஸ் ரைட்? ஸோ எப்படியும் போக முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதனால நீங்க இங்க இருந்து தான் ஆகணும். அதனால லாஸ்ட்டா வரும். பாருங்க எனக்கு அடுத்தது பிரியா வந்துட்டாங்க பாருங்க. செல்சி. இல்ல நான் ஜோ கிட்ட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ஜோவோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். அட்லீஸ்ட் ஹி
அவரோட இன்டர்வியூல அந்த அந்த மூஞ்சி அதெல்லாம் கேட்டது எனக்கு பிடிச்சிருந்தது. மத்த இன்டர்வியூஸ்ல நான் பார்த்தேன். அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் மோர் ஜெனரிக் அண்ட் மோஸ்ட்லி அந்த விஷால் இது பத்தி பேசுனாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் ஜோ, நீங்க வந்து அந்த விஷால் அந்த சௌந்தர்யா மேட்டர எடுத்துட்டு வந்திருக்கலாம். தெரியல, எனக்கு புரோட்டோகால் என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வெளியில வந்தப்ப பார்த்துருப்பாங்க. பட் திஸ் கைண்ட் ஆஃப் அ பெர்சன் அது அந்த பெர்சனுக்கா இவ்ளோ பாசம் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜோ பிகாஸ் யூஆர் மறந்துட்டாரு. கேளுங்க. ஆக்சுவலா அப்படியா? நான் ஓப்பனா சொன்னா 20 மினிட்ஸ் டைமுங்க ஒரு இன்டர்வியூல. அண்ட் ஆ. ஷி வாஸ் சோ எமோஷனல். நான் திருப்பி போய் அவங்க எல்லாமே பார்த்திருப்பாங்க. நீங்க எதுவுமே பார்க்காமலாம் இல்ல வெளில வந்துட்டு. இல்ல ஓகே, அண்டர்ஸ்டுட். நான் இதை விஷால்கிட்ட தான் கேட்கணுமே தவிர நான் வந்து இவங்க எப்படி அதை ஃபீல் பண்றாங்கன்னு கேட்கறதுல எனக்கு முறையா தெரியல. ஆனா கேட்கணும்னு நினைச்சிருந்தா கூட எனக்கு கேட்க டைம் இல்லை, நான் மறந்துட்டேன். அது உண்மை. ஏன்னா லெஃப்ட்ல ஏறும் போது தான் ஒருத்தங்க எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அந்த இருட்டுக்கிற பிரியாணி பத்தியும் நான் பேசல. ஆக்சுவலா எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நீங்க நல்லா அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 நிமிஷம் நான் அவங்கள்ட்ட என்னத்தை தான் கேட்கறதுன்றதே நான் என் மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். தெரியும். பார்த்தேன். யூ ஆர் ஃபீலிங் வெரி பேட் எனக்கு ஃபார் ஹர். ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு வேற ஆங்கரை கூட போட்டுருங்களா அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ஆயிட்டேன். அது ஏன்னு தெரியல. அது உங்க இதுல தான் she accepted that that he played herன்னு சொல்லிட்டு. சோ யாரு பெஸ்ட் கேம் விளையாடுனாங்க இங்க ஆக்டர், யாரு சிறந்த நடிகர்ன்றதுக்கு அவங்க ஒத்துட்டாங்களே அந்த ஆமா, இதுலயே. உங்ககிட்ட யார் அந்த கேம் அதான் உங்ககிட்ட யார் நல்லா நடிச்சான்னு கேட்டதுக்கு அவங்க அந்த பேரை சொன்னாங்க. சொன்னாங்க. and she didn't accept it in any other interviews. I went and saw the other மொத்தம் 2 interviews. இன்டர்வியூ தான் கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு மேல கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இது இல்ல. இது புரோட்டோகால் அப்படின்றதுனால 2 பேர் கொடுத்தாங்க பேசிக்கலா. பார்த்தேன் நான் அது அந்த அண்ட் லைவும் உங்க அந்த எல்லாருக்கும் இதுவும் சொல்லிக்கிறது என்னன்னா, விஜய் டிவில நடக்கிற எந்த இன்டர்வியூவும் பேட் இன்டர்வியூ கிடையாது. ஓகேவா? விஜய் டிவி பேக் டிராப்ல நடக்கிற எந்த இன்டர்வியூமே பேட் இன்டர்வியூ கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அண்ட் அது அவங்க நீங்க வந்து விஜய் டிவி ஆபீஸ் போயிட்டு தான் அந்த இன்டர்வியூ எடுப்பீங்களா ஜோ? மாட்டோம். ஓகே. அவங்க வீட்டுல போய் எடுக்கிறது இல்ல அந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் அந்த ஃபேமிலி டிமாண்ட் பண்ணுச்சுன்னா, அந்த காசு கட்டுப்படி ஆச்சுன்னா சேனல் கொடுத்து எடுக்கும். That is depends on the family of the contestant. அப்போ ஆர்ஜே ஆனந்தியோட இன்டர்வியூ அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். விஜய் டிவில எடுத்த இன்டர்வியூ எப்படி வந்து இதுதான், அதுதான் அவர் ஃபேக்குன்னு சொல்றாரு. சொன்னவரே ஃபேக்குன்றாரு. ஏன்னா அந்த ஆடியோவே எடிட் அது ஃபேக்குன்ட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க அதை நம்ம டைசெக்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஓகே. எனக்கு இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன். ஒரு செகண்ட் சத்தி, ஒரு செகண்ட் பிரியா. செல்சி உங்களுக்கு இது ரிலேட்டடா கேள்வி இருக்கா? கேள்விலாம் இல்ல டாம். ஓகே சார். ஓகே. ஏன்னா ஜோ திடீர்னு குடுகுடுன்னு ஓடி போயிருவாப்ல. அதனால அவங்க இந்த பேசிட்டு இருக்கும்போது மேல் மாடிக்கு ஏறி வந்தாங்க ஏணிய புடிச்சு. ஒருவேளை இத பத்தி கேட்பாங்களோன்னு நான் இல்ல கூப்பிட்டேன். நான் அதுக்கு ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டா சொல்றதுக்கு தான் வந்தேன் ஆக்சுவலி. நான் யூசுவலா டாம் ஸ்பேஸ் போட்ட உடனே வந்து ஷோ பத்தி பேசணும்னு வர பொண்ணு இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டவுனா இருந்தது டு பி ட்ரூ. நீங்க வேற ஸ்பேஸ் ஆரம்பிச்சு நீங்களுமே எமோஷனல் ஆனீங்க. எனக்குமே ரொம்ப எமோஷனலா இருந்தது. எதுக்குன்னா, அதுதான் ஜோ ப்ரோ பேசின அந்த சொன்ன விஷயம் தான். சில ட்வீட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னடா இதுன்ற மாரி எனக்கு சீரியஸா இன்னைக்கு எனக்கு என்ன எதுவுமே பேசுறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஜோ ப்ரோ தேங்க் யூ ஃபார் காலிங் திஸ் அவுட் அண்ட் ட்வீட்டிங். எனக்கு சீரியஸா ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஒரு குழந்தைய போட்டு இப்படி பண்றீங்க. இதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஃபேமிலின்னா ஒரு அடல்ட்ஸ தான் அடிச்சாங்க. அந்த அர்ச்சனா அவங்களோட பொண்ணு ஜாராவ போட்டு அடிச்சாங்க. அந்த பொண்ணாவது ஒரு 10 வயசுக்கு மேல இருந்த பொண்ணு. இது குழந்தை, பச்சை குழந்தை. அந்த குழந்தையும் போட்டு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸா இப்ப பேச பேச எனக்கு அழுகையே வருது. ஏன்னா, என்னோட அண்ணாவோட பையனுக்கும் 5 வயசா என்னால ரொம்ப எனக்கு ஹிட் ஆயிருச்சு. அந்த குழந்தைங்களுக்கு பேச தெரியாது. அவங்க ஒரு மாரி விடுங்க எனக்கு இப்ப பேச வரல. இட்ஸ் ஃபைன். அதனால எனக்கு +1 சொல்ல தான் நான் வந்தேன். யாரும் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க போறதில்ல. பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. பட் குழந்தைங்கள அப்படி பண்ணாதீங்க. பாவம் அந்த பிஞ்சு மனசு வந்து எவ்வளோ அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலிக்கு வேதனையா இருக்கும். அந்த மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுதான் ஜோ பிரதர் சொல்றதுக்கு நான் சொல்ல வந்தேன். அட்லீஸ்ட் அவராவது கால் அவுட் பண்றாங்க. மீதி நெறைய பேர் கால் அவுட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அத சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அவருக்கு தேங்க் யூ சொல்ல வந்தேன். கால் அவுட் பண்ணதுக்கு.
எனக்கும் 2 பாயிண்ட் இருக்கு. நான் அத முடிச்சிடுறேன். நானும் இந்த டாபிக் பத்தி பேச வரேன். பட் முன்னாடி நான் எனக்கு பவித்ராவோட டாபிக் நான் பேசணும். எல்லாரும் நெறைய பேசிட்டீங்க. பட் ஐ கம்ப்ளீட்லி 100% நான் ஃபுல் லைவ் பார்த்தேன். அதுல என்னென்ன ஹேப்பனிங்ஸ்ன்றது நான் ஃபுல்லா லைவ் பார்த்தேன். அந்த சமயத்துல இட் ஹேப்பன்ட். நான் ரேணு அண்ட் இவங்க வந்தாங்கல்ல நிவேதா, அவங்கள நான் வந்து கம்ப்ளீட்லி ஐ அக்ரி வித் தெம். ஸோ ஒரு பர்சனா வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து இஃப் தே ஆர் அனேபிள் டு ஸ்பீக், எனக்கு வந்து இமோஷன்ஸ் வந்து இஃப் இட்ஸ் ஹிட்டிங் மை பிரெயின் ஐ வில் நாட் டாக் இமீடியட்லி. நான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அது எனக்கு எப்போ தோணுதோ அதுதான் நான் போய் கேட்பேன். அப்போ வந்து the other person is trying to make it as a joke when I'm talking about a serious conversation and the other person is not listening, paying attention, and they are just assuming that it's a prank or a task or இதுன்னா that's the other person's fault. ஸோ இந்த சொசைட்டி எப்போவுமே என்னன்னா நீங்க அப்பவே கேட்டிருக்கணும், அப்பவே பண்ணியிருக்கணும் அப்படிலாம். ஹூ ஆர் தே டு ஜட்ஜஸ், ரைட்? இட் இஸ் மை ரைட். ஐ வில் ஆஸ்க் எனி டைம் ஐ வாண்ட் அண்ட் ஐ வாண்ட் அன் ஆன்சர். அவ்வளோதான் அது. ஸோ பேசிக்கலி இட் இஸ் ஹர் சாய்ஸ் வென் எவர் ஷி வாண்ட்ஸ் டு ஆஸ்க், அண்ட் the other person who is just playing her has to respond, and who nobody is here to judge her. அவ்வளோதான். அது தட் இஸ் மை தாட். ஸோ நான் அதுக்கு நான் வேலிடேஷன்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல யாரும் வேலிடேட் பண்ணணும்னு. ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக், அந்த சைல்டு இஷ்யூ இல்லை. அண்ட் ஜோ புட் இட் நைஸ்லி. பிகாஸ் இங்கெல்லாம் யூஎஸ்ல யூ கேனாட் ஜஸ்ட் டேக் அ மைனர் இன் இதில் அண்ட் ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸு அண்ட் சைல்டு எல்லாத்தையும் அப்யூஸ் பண்ணாங்கன்னா இம்மீடியட்லி தே கோ டு ஜெயில். ஸோ நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் ஒரு 4 ப்ரொஃபைல நான் இப்போ சைபர் கிரைம்ல நான் பர்சனலா லிங்க் எடுத்து கமிஷனருக்கும் ஒரு மெயில் போட்டிருக்கேன். ஏன்னா because the contestant is there and you can question their gameplay. You cannot character assassinate their family members or any children. அவங்கள அபியூஸ் பண்றது, just stay out of their family. அவ்வளவுதான். that is none of your business. and அந்த குழந்தை பேசுனதுல there's nothing wrong. ஏன்னா ஒரு குழந்தை இப்ப என்னோட பொண்ணே வந்து if she is asking a question, if I don't know the answer, she'll say like உனக்கு இது கூட தெரியல மக்குன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். that's like a natural conversation. அதுக்கும் வளர்ப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு அனிமல் தெரியல, ஒரு கண்ட்ரியோட அனிமல் தெரியல, ஒரு ஒரு இது கேபிட்டல் தெரியலன்னா ஆப்வியஸ்லி மொனாட்டனஸ் அது இன்ஸ்டன்டேனியஸ்லி the வார்த்தை வருதுல்ல, ஐயா என்ன மக்கு இது கூட தெரியலையா, everybody will ask. that is no, there is no wrong with that child acting that way. or அந்த சைல்டையும் ஒரு அடல்ட் வந்து சைல்டிஷா பிஹேவ் பண்ணா வாவ் கியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்றோம் ஒரு சொசைட்டில. ஒரு சைல்டு வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இல்ல ஒரு 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 ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இல்ல ஒரு அர்ஜ்ல பேசுறத நம்ம எவ்வளவு ஜட்ஜ் பண்றோம். அதான் the society has become so toxic. ஒரு சைல்டாவே ட்ரீட் பண்ணுங்க. why you want to make that child look like an adult? அதிக பிரசங்கித்தனமா பேசுறாங்களா, என்ன பேசுறாங்க எனக்கு புரியவே இல்லையே. the 5-year-old நான்லாம் வந்து அப்ப பேசிருப்பேனான்னு தெரியல. I enjoy when children are mischievous. You have to just enjoy them being mischievous. அது ஒரு மக்கு மாதிரி ஒரு உட்கார்ந்து இருக்கிற குழந்தை வேணுமா, இல்ல ஓடி ஆடி விளையாடி கலாட்டா பண்ணி பேசுற குழந்தை வேணுமான்னு பாத்துக்கோங்க. இட்ஸ் லைஃப் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் when a child is like sitting there. அதுக்கு தான் இந்த சின்ன வயசுலயே அடக்கி வைக்கிறதுனால தான் they are not able to open up when they grow up. So in the society is so toxic. They are just judging even children. அது வந்து it has to stop. I don't know what to say. So it's just the ஒரு contestant சப்போர்ட் பண்ணணும்னா support them for their good qualities or their gameplay. ஒரு குவாலிட்டியும் இல்லைன்னா then don't come and jump on the family members. இல்ல அவங்களுக்கு கான்டென்ட் இல்லைன்னா வேற ஏதாவது பேசுங்க. இல்ல உங்களுடைய கான்டெஸ்டன்டோட கான்டென்ட்டே எடுத்து வச்சு பேசுங்க. குட்டோ பேடோ வாட் எவர் இட் இஸ், அண்ட் ட்ரை டு ட்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது ஃபேமிலி வீக் இஸ் சப்போஸ் டு பி ஜாய்ஃபுல் வீக். இமோஷனலா இருக்கணும் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் தம் ஸ்பேஸ் அண்ட் என்ஜாய் இட். இதுலயும் வன்மத்தை கொட்டுறதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் it's unacceptable. Just whoever is playing that card, right, go to hell. That's it. இதுல எனக்கு ஒண்ணே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கணும். லைக் அந்த குழந்தையா இருக்க விடுங்கப்பா. ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த போட்டு சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சைல்ட்ஹுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே வந்து அந்த குழந்தையா இருக்க விட்டாதான் அந்த நிறைய திங்ஸ் வந்து குழந்தையே லேர்ன் பண்ணிக்கணும். பயங்கர ஸ்மார்ட் குழந்தைங்க. அவங்கள விட்டாலே போதும். போட்டு அடக்கி வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு இப்ப இது இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு என்ன இருக்கிறதுலயே ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னா
லைக் இப்போ ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் சின்ன குழந்தை மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தையா பிஹேவ் பண்றதுக்கு அப்போஸ் பண்றாங்க. எனக்கு இதுவே ரொம்ப கான்ட்ரடிக்டரியா, ஹிப்போக்ரிட்டிக்கல் மேக்ஸா இருக்கு. எனக்கு அதுதான் எப்படி இவங்கள அடல்ட் குழந்தையா இருந்தா ரசிக்கிறீங்க, குழந்தையா இருந்தா திட்டுறீங்கன்ற லாஜிக்கே எனக்கு புரியல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நிஜமாலுமே என்ன புரியலன்னா, லைக் இன்னைக்கு தீபக் அவங்க குழந்தையா இருக்கட்டும், ஆர் ரயான் அவங்களோட அக்கா குழந்தைங்களா இருக்கட்டும், ஆர் மஞ்சரி அவங்க குழந்தையா இருக்கட்டும். நோ மேட்டர் வாட் நமக்கு அந்த கண்டஸ்டன்ட்ட புடிக்குது, புடிக்கல அது எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தைங்கள பார்த்தாலே நமக்கு எவ்வளோ ஹேப்பியா இருக்கு. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, அழகா வந்து பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஹேப்பியா இருக்கு. லைக் என்ன என்ன பொறுத்த லெவலுக்கு குழந்தைங்கன்றதே அந்த ஹாப்பினஸ ஸ்ப்ரெட் பண்றாங்க ஃபுல்லா. அந்த மாரி இருக்கு. அந்த 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 பார்ட்ல ஏன் போய் இப்படி கை வைக்கிறீங்கன்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் எனக்கு இன்னைக்கு சீரியஸா சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. ஐ அம் ஜஸ்ட் வெரி டிஸ்டர்ப்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே. எல்லாருமே எமோஷனலா பேசுறீங்க. நம்ம தீனதயாளன் வந்து என்ன திமிர் இருந்தா, இது ஸ்பேஸ் கிடையாது. விக்ரமன் சார் மூவின்னு சொல்லி கமெண்ட்ட போட்டுட்டு போயிருக்காப்ல தலைவன். ஓகே. ஏன்னா, எனக்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட்டே இனிஷியலா பேசினேன்ல. எனக்கு மஞ்சரி ஃபேமிலி, அவங்க அம்மா, அந்த குழந்தை எல்லாத்தையுமே ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. கம்ப்ளீட்டா எனக்கு எங்க அம்மாவ பார்க்குற மாரி இருந்துச்சு. அந்த சாமி, தங்கம், செல்லம் அப்படிலாம் கூப்பிடும்போது, எல்லா பேரண்ட்ஸும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. பட் எனக்கு அது ரொம்ப ஒரு மாரி எமோஷனலா ஃபீல் ஆச்சு. அந்த பையன பத்தி பேசுறது மேபி அதாவது தப்ப திருத்திப்பாங்களான்னு நான் பார்த்தேன் ஜோ. ஓகே. அந்த கமெண்ட்ஸ்க்கு கீழ போட்டவங்களே அத டெலீட் பண்ணுவாங்களா? மாத்தி போடுவாங்களான்னு பார்க்குறேன். யார் யாரெல்லாம் இந்த மாரி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் அது ஒருத்தர் பண்ணல. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் மொத்தமா சேர்ந்து, அத அப்படியே ட்ரெண்ட் பண்றாங்க. இது ஒன்லி ஃபார் அந்த நிலவ் அந்த பையன வந்து குறை சொல்லணும்ன்றத தாண்டி, சௌந்தர்யாக்கு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே பண்றாங்க. மேபி மஞ்சரி வந்துருவாங்களோ டாப் 5ல. இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. எல்லாருமே இத பண்றாங்கன்ற மாரி ஒண்ணு கொண்டு போகும்பொழுது, அந்த மொத்த இதுவுமே கொஸ்டின் பண்ணப்படுதுல்ல. இப்போ அவங்க நல்லா விளையாண்டாங்கன்னா, நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லணும். என்ன விளையாண்டாங்க? இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸ்டே ஸ்ட்ராங்ன்னு போடுங்க. பேட் டே எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். ஸ்டே ஸ்ட்ராங் இவங்க சொல்றதுனால இல்ல. எங்களுக்கு உங்கள பத்தி தெரியும்னு சொல்லி போடுங்க. ஏன் அடுத்தவங்கள வந்து இவ்ளோ கேவலப்படுத்தி ஒரு குழந்தை அளவுக்கு போய் கேவலப்படுத்தி போடுறாங்கன்னு தெரியல. அதுல அவங்களோட தரம் தான் குறையறதா நான் பார்க்குறேன். அந்த மாரி ஒரு ட்வீட்ஸோ, இல்ல ரிப்ளைஸோ குடுக்கும்பொழுது, ஒருத்தவங்களோட குவாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதோட நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் ஹேப்பி தட் யூ ஹேவ் டேக்கன் அன் இனிஷியேட்டிவ் ஆன் இட் ஜோ. அண்ட் உங்களோட இன்டர்வியூஸ்லயுமே வந்து கரெக்ட்டான கொஸ்டின்கள வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் ஏன்னா எனக்கு உங்க மேல வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சு. டூ பி ஹானஸ்ட் வித் யூ. ஐ ஷுட் சே திஸ். பட் ரீசென்ட் டேஸ்ல நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்குறேன். நீங்க இந்த ஸ்பேஸ்க்கு வரதுக்கு அப்புறமேட்டு, நீங்க உங்களோட இதுல போடும்பொழுது நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்குறேன். யூ ஆர் ஜஸ்ட் வேல்யூவிங் த பெர்சன் ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட். ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு கன்டென்ட்க்காக பண்ணணும். இல்லன்னா வந்து அது ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக பண்ணாம, அவங்க அழுகும்பொழுது அந்த ஒரு ஸ்பேஸ குடுத்து நீங்க பண்றீங்கன்னு இங்க ஷேர் பண்ணும்பொழுது எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அது நல்லா இருக்கு. குட் குட் டு கீப் டூயிங் இட். அதுதாங்க எத்திக்ஸ். இதுல நமக்கு எப்படி சொல்றது, இது சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதான் எத்திக்ஸ். உட்கார சீட் அதுதான். அதை வந்து ஒருத்தங்களை அடிச்சு, அதாவது அடிச்சுன்னா நான் பேசிக்கலி அவங்க கிட்ட இருந்து என்ன உண்மையோ அதை வாங்கணும்னு நினைக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கலி அவங்க நடிச்சு டிப்ளமேட்டிக்கா போயிடக்கூடாதுன்றது தான் நம்ம கேட்கறது. ஸோ அவங்களை ஹர்ட் பண்ணியோ, அவங்க நெகட்டிவிட்டி அவங்களுக்கு சம்பாரிச்சு தரதோ அந்த இன்டர்வியூடைய இன்செப்ஷன் கிடையாது. டியூ அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிலங்க. அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அண்ட் டாம், எனக்கு ஒரே ஒரு ரெஃபைன் பண்ணீங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பேசும்போது அந்த குழந்தையோட பெயரை மட்டும் மென்ஷன் பண்ணாம இருங்க. இது என் ரிக்வெஸ்ட். ஓகே. ஓகே. யா. ஷூர். அவ்வளவுதான் மக்களே. கிறிஸ்மஸ் அதுமா எல்லாரும் விடிய காலையில இங்க உட்காந்துருக்கீங்க. வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் கலர்ஃபுல்லா நிறைய மரங்கள்லாம் நட்டு வச்சிருப்பாங்க. கலர் கலரா லைட் போட்டிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால இந்த வருட கிறிஸ்மஸ வந்து அந்த மாரி கொண்டாட முடியல. மேபி அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் அந்த மாரி கொண்டாடுவேன்னு நான் நினைக்கிறேன். யூ கைஸ் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் டே. ஹேவ் அ ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர் டூ இன் அட்வான்ஸ். அவ்வளவுதான். கடை சாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடை சாத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கவங்க, ஹலோ ஒலோ 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 3 நாளா வாய்ஸ் இல்ல. அதனால வந்து இத சத்தமா சொல்ல முடியல. ஓகே. இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃபோன கையில எடுங்க. ஸ்க்ரீன் அப் பாருங்க. மேல டாப் லெஃப்ட் கார்னர்ல கையில மைக்க புடிச்சிட்டு இருக்கிறது தான் உங்க டாம். சட்டுன்னு ஃபாலோ பண்ணுங்க. பட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. போடுற ஸ்பேஸுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. புதுசா 2 ரெக்வெஸ்ட் வந்துச்சு. நேரம் வந்து கொஞ்சம் அதிகமான காரணத்தினால வந்து நான் விடைபெறுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு வந்து நீங்க 2 பேருமே வந்து ரெக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்கள வந்து நான் பேச வைக்கிறேன். கேடன், பிரேக் அண்ட் ரஞ்சித் குமார். ஓகே. தவறுதலா நினைச்சுக்க வேண்டாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்க டாம். டாடா பாபாய், ரேணு, ஜோ, பிரியா சதீஷ், செல்சி